வரும் சீமா பாடிட பயனளிப்பார் உலகினை காக்கவத்து அவதாரம் அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமம் உலகனை காப்பதற்கு அவதாரம் அது உயர்ந்தது ஸ்ரீராம எனும் நாமம் உலகினை காக்கவத்து அவதாரம் அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமம் அறிவு புகட்ட ஒரு அவதாரம் நாராயணா நாராயணா அறிவு புகட்ட ஒரு அவதாரம் நமக்கு ஆக்கிரந்தான் கீதை ஆட்சி தந்தாள் கீதை ஆக்கிரந்தான் கீதை எனும் நாமோ பாரினை போக்கவென்று பார்க்கடலில் துயின்று பாக்கியவதி லட்சுமி தன்னை மார்பிலணிந்தே பாக்கியவதி லட்சுமி தன்னை மார்பிலணிந்து பணிபொரு கல்வி பரந்தாமா துயரே சாயனையாரு பணிபொரு கல்வி பரந்தாமா துயரே சாயனையாரு ஸ்ரீராமா ராமா நாராயணம் நமச்சிவாய நமகே அறிவோம் நமோ நாராயணம் அதிகாலையிலிருந்து காலைக்கிழமை எல்லாம் முடித்துக் கொண்டு கைலாயம் நின்று உலகத்தின் முத்த கடவுளான ஆதிப்பரம்பொருள் எம்பெருமான் ஈசனிடத்தில் ஆசைப்பட்டு பண்பவர் தேகத்திலே பாதியின் ஆதிபராசக்தி என்னவள் உமையுள் திருபாதமனத்தில் நேராக பார்க்கடலுக்கு சென்று பரந்தாமணி கண்மணி ஆசைப்பட்டு பண்பு அருள் இல்லார்க்க உலகமில்லை பொருள் இல்லார்க்க உலகம் இல்லாக என்கிற காரணத்தினாலே செல்வங்கள் 16 வருடங்களாக விட்டு இருக்கக்கூடிய பாட்டி மகாலட்சுமி இடத்திலும் ஆசைப்பட்டு நேராக சத்தியுலகம் நின்று என்னுடைய தாயும் தந்தையுமான பிரமணையும் சரஸ்வதியும் கண்டுமணியும் ஆசைப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன் முன்பொரு சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்டவன் படைக்கும் தொழில் மீது இருந்த ஆர்வத்தால் 1000 குழந்தைகளை தோற்றுவித்து பிரமனை நோக்கி தவம் செய்து படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டான் தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்கி 1000 குழந்தைகளும் பிரமனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள் இதை அறிந்த நாரதர் தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி படைக்கும் தொழிலை பிரம்மன் பட்ட கஷ்டங்களை புறாமல் எடுத்துக் கூறினார் உடனே இந்த 1000 குழந்தைகளும் பிரமனை நோக்கி தவம் செய்வதை விடுத்து எம்பெருமான் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள் இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தோற்றுவிக்க அந்த 3000 குழந்தைகளையுமே நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை அறிந்தான் தக்கல் நாரதர் இழைத்தான் எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பவோடு என்று வராமல் என்னுடைய குடும்பத்தில் இந்த கலகத்தை ஏற்படுத்தினாய் இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சுரமாகப்பட்டது 1000 சுக்குகளாக வெடிக்க வேண்டும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் இருங்க கூட என்ற மற்றொரு சாபத்தை பெற்று அதன்படி கலகமங்கி கலகம் என்று திருமுதோறும் அலைந்து கொண்டிருக்கிறேன் அப்படி அலையும் அலையலாம் என்னுடைய கலகத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவன் இல்லாமல் எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமான் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினால் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கினால் காரியம் நிச்சயம் நற்காரியமாகவே அமையும் என்ற காரணத்தினால் இன்று என்னுடைய கலகம் நன்முறையில் நடைபெற வேண்டும் என்றால் பாலும் தெளிதேனும் பாகம் பரப்பும் இவைனாலும் மறந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்றம் தா என்று போற்றி வணங்கக்கூடிய கணபதியை வணங்கி கலகத்தை ஏற்படுத்துவோம் இங்கு நாரதராக மிக சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ஆர் கார்த்திராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சேர்த்து மாபெரும் அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய சர்வம் சார்ந்து கலை குடும்பத்தின் சர்வம் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை என்றும் சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே ஆனந்த பூரணனே ஆதிக்கம் காரணனே பிள்ளை முக ஆனந்த மோகனனே பீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோச்சனம் தந்தவனே பீமனை திருத்தி வைத்து
தந்தவனே செல்வ கணபதியே எங்கள் குலு சித்தி விநாயகனே நல்லவர் செயலிலெல்லாம் உடன் நிற்கும் வல்லவ கணபதியே நல்லவர் செயலிலெல்லாம் உடனிக்கும் வல்லவ கணபதியே கீதையை எழுதி தந்த பக்தர் கொடி கீர்த்தி விநாயகனே இதையை எழுதித்தந்த பக்தர் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குலு சித்தி விநாயகனே வாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனா மாமனமாயவனாம் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனா பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா செல்வ கணபதியே எங்கள் குலு சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழு சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை என்றோம் சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குலு சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே கணபதியை வணங்கிய போதிலும் யாரை வணங்க வேண்டும் யாரை வணங்கினால் கழகம் கிடைக்கும் என்றால் உலகத்திலே 3 தொழில்கள் ஆக்கல் அழித்தல் காத்தல் உலகத்தை படைப்பதோ தந்தை பிரம்மதேவன் வார் 4 வகையோனி 7 வகை தோற்றம் 84 லட்ச ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகளும் தந்தை பிரம்மதேவனால் படைக்கப்பட்டவை அளிக்கும் தலை மேற்கொள்ளவனு மாமன் சிவனார் ஆனால் இவ்வுலகத்தையே மச்சம் கூர்மம் மராகும் வாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்தின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டன் பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணன் அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் இவ்வுலகத்தை காக்கும் பொழுது நிச்சயம் என்னுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் வந்து இறங்கி இருக்கக்கூடிய இடமோ வேள்விமலை சாரல். இந்த வேள்விமலை அமைந்திருப்பது குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலம் என்றாலே மலையும் மலை சார்ந்த இடமும் என்பார்கள். அப்படி மலையும் மலை சார்ந்த இடமும் முருகப்பெருமானுக்கு சொந்தமான இடம். காரணம் குறிஞ்சி நிலத்திற்கு தெய்வமோ முருகப்பெருமான். அப்படி கந்தனுடைய இடத்தில் என்னுடைய கழகம் நடைபெற வேண்டும் என்றால் கதையினுடைய கதாநாயகர்கள் கந்தபெருமானுடைய அருள் இல்லாமல் என்னுடைய கழகம் நடைபெறாது என்ற காரணத்தினாலே முருகப்பெருமானை போற்றி வணங்கி என்னுடைய கழகத்தின் நன்முறையில் தொடங்குவோம். ஒரு வடிவேலும் குரமகள் மாதும் பழனி எம்பதியில் கண்டோ இந்திரன் மகளை சென்னியில் வைத்து காவடிகள் ஏந்தி வந்தோ. காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பழனி மலைக்கு வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. முருகையா கந்தையா துணையாய் தோன்று வேலையா. முருகையா கந்தையா துணையாய் தோன்று வேலையா. அறுபடை வீடும் சொத்தாகும் ஆண்டி என்பது பேராகும். அறுபடை வீடும் சொத்தாகும் ஆண்டி என்பது பேராகும். காவடி ஏந்தும் நெஞ்சம் எல்லாம் முருகன் பாலும் வீடாகும். தேகம் அவனது பேராகும். வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. பங்குனி மாதம் பால்குடம் ஏந்தி காவி உடையோடு வருபவர் கோடி. சேவர் காவடி முருகையா அங்கு பரவர் காவடி கந்தையா. காவடி முருகையா அந்த பரவ காவடி கந்தையா. பழனி மலைக்கும் சுவாமி மலைக்கும் காவடி எடுத்தோம் கந்தையா. திருப்பரம் குன்றில் திருமண கோலம் காண கண்கோடி வேண்டுமையா. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா.
தண்ணீர் தோளும் நீரும் அணிந்து ஜொலிக்குது எங்கள் மேல முகம் மாங்கனிக்கும் கோபம் பழனி மலை மேல் எழுந்ததையா காவடியாட்டம் அந்த மலை மேல் பிறந்ததையா வேல் வேல் முருகா வாவா முருகா வேல் வேல் என்றால் வேலும் மயிலும் துணையாய் தோன்றிடுமே வாவா முருகா என்றால் தெய்வம் முழுநோடி வந்திடுமே குலமால செய்திடுமே வேல் முருகா அரோகரா வேல் முருகா பழனி மலை மேல் சன்னதியே ஆடும் கூட்டம் பெருகிடவே பால்குடம் ஏந்தி வருவோர்க்கெல்லாம் ஆளும் வாழ்வில் நிம்மதியே இனி பாடுவதெல்லாம் அவன் புகழே வேலுண்டு மயிலுண்டு காவலையா வேறென்ன வேண்டும் என் வேலையா எங்குல தெய்வமே கார்த்திகேயா வண்ணமயில் ஏறி வாருமையா 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 காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தார் பழனி மலைக்கு வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு முருகையா தந்தையா துணையாய் தோன்று வேலையா வேல் வேல் முருகா அரோகரா வெற்றி வேல் முருகா சிவனார் மகனே தேவர்கோனே வெற்றி வேல் முருகா வீரவேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா கந்தவரும் நன்றி 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 வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தன் இருக்க ஒரு காலம் கவலை இல்லை என்பார்கள் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய நாமத்தை உச்சரித்து கலகத்திற்குண்டான வழிகள் ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம் அற்புதமான சாரீரம் நீங்கள் இந்த நேரத்திலேயே இந்த ஒரு அசத்திர நேரத்திலே அவங்க தொழிலை சரியா பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஆலோலம் சு அற்புதமான சாரீரம் பெண்மகள் யார் எதற்காக இந்நேரத்திலே இவ்விடத்திலே ஆலோலம் சோ என்ற குரலை எழுப்ப வேண்டும் என்று சற்று சிந்திப்பதற்கு முன்பாக முதலில் இவள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு ஆசை நாரதர் மூவாசி மறுத்த முனிவர் மண்ணாசி பெண்ணாசி பொருளாசை மூவாசியும் இல்லாத முனிவருக்கே இந்த பெண்ணை பார்ப்பதற்கு முன்பாக வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது காரணம் என்ன சத்தத்தை கேட்டீங்களா ஆலோலும் சோ ரொம்ப இனிமையா இருக்கு ஈரேழு 14 உலகம் போய் விடுறாரு நாரதர் அப்ப எத்தனை பெண்களை பார்த்திருப்பாரு அத்தனை பெண்களை பார்த்தும் ஆசை வராத நாரதருக்கு இந்த பெண்ணை பார்ப்பதற்கு முன்பாக வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்றால் இவளுடைய குரல் வளம் கையில காந்த இருக்கு இரும்பு கீழே கிடக்குது காந்த இரும்பு என்ன ஒண்ணு கவ்விக்கொள்ளும் கவ்விரும் அந்த மாதிரி இந்த பெண்ணினுடைய சாரீரம் நாரதரே இழுப்பது போல் தோன்றுவதால் இவள் யார் எதற்காக இங்க வந்திருக்கு இந்த உலகத்திலேயே இனிமையான சாரீரம் அடைத்த உயிரினம்னா எது குயிலத்தான் சொல்லுவான் ஒருவேளை அந்த குயில் கூட தன்னுடைய குரல் வளத்தை அவ்வளவு அழகாக கூவுவதற்கு இந்த பெண்ணிடத்தில் பாடம் கற்றுக் கொண்டிருக்குமோ இருக்கலாம் பாடம் படிச்சிருக்கேன் சொல்ல முடியாது ஆலோலம் பாடு மண்மணியாரி நாமும் சிறிது நேரம் ஆலோலத்திலேயே வர்ணிப்போம் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா பாடும் திங்களே ஆகாயோ தேடும் திங்களே
உச்சி வெயில் சூடுபட்டு வங்கக்கடல் காய்வதில்லை, வீசும் புயல் காற்றடித்து வெள்ளி மலை சாய்வதில்லை. சந்திரனை போல இங்கு சூரியனும் தேய்வதில்லை, மானிடரை போல இங்கு காதல் என்றும் ஆய்வதில்லை. நேசமனம் சேர்ந்திருக்க காசுவனம் கேட்குமா, பேசுகின்ற பேச்சு எல்லாம் பாசங்களை தாக்குமா. வாழலாம் கூடவா, வாழலாம் கூடவா, நாளலாம் நான் சூடும் பூவே, ஆளோளம் பாடும் தென்றலே, ஆகாயம் தேடும் திங்களே. உன்னை ஒரு நாள் மறந்து என் மனது இருந்ததில்லை, உச்சரிக்கும் வார்த்தையெல்லாம் உன்னை இன்றி வேறு இல்லை. பொன்னை எள்ளி நான் கொடுக்க என்னிடத்தில் ஏதுமில்லை, என்னை எள்ளி நான் கொடுத்தேன் உன்னுடைய கைகளிலே. கண்ணிரண்டில் காதலெல்லாம் ஒட்டை கட்டி வாழ்கிறேன், ஊரறிய மாலையிட்டு உன்மடியில் சேர்கிறேன். காலமே கூடவா, காலமே கூடவா, மார்பிலே நான் சூடும் பூவே, ஆளோளம் பாடும் தென்றலே, ஆகாயம் தேடும் திங்களே. வட்ட வட்ட பட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்க, ஜாவா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா. ஆலோலம் பாடும் தென்றலே, ஆகாயம் தேடும் திங்களே. ஆலோலம் சு. நன்றி 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 நன்றி. இந்த குரலுக்கு சொந்தக்காரி யார்? இந்த குரல் வளர்த்த வர்ணிச்சாச்சா. இந்த குரல்ல இந்த ஆலோலம் சோ அப்படின்னு போடுற பெண்மகள் யாருன்னு சற்று சிந்திக்கும் பொழுது, ஆதியிலே மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீரிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள் அவதரித்தார்கள். அவதரித்த பெண்களை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்தார். கொடுத்த வாக்குறுதியின்படி அமிர்தவள்ளி திருப்பரங்குன்றத்திலே சூரபதமனை வதம் செய்த காரணத்திற்காக தெய்வயானை என்ற பெயரோடு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இளையவள் சுந்தரவள்ளியோ கண்ணனுக்காக விதைக்கப்பட்ட இந்த திணைச்சொலை மத்தியிலே காவலை மேற்கொண்டு ஆலோலம் சோ என்று ஆயிலொட்டி கொண்டிருக்கிறாள். ஆக இன்று நம்மளுடைய தலையாய கடமை என்ன தெரியுமா? வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கிறத. அப்ப இந்த திருமணம் எப்படி இருக்கணும்னா, தேவலோகத்தில் இருக்கார் முருகப்பெருமான், வள்ளி அம்மையார் பூலோகத்தில் இருக்கிறார். இவருடைய அழகை கந்தபெருமானுக்கு தூதுவிடும் பொழுது முருகப்பெருமான் நினைக்க வேண்டுமாம், மூவாசையும் இல்லாத முனிவர் நாரதரே இப்படி கூவுகிறாரே, அப்ப வள்ளி எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு பிரம்ம முகூர்த்தத்திலே முருகப்பெருமான் வந்து வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன வேலை பார்க்க போறோம்? ஏப்பா மிருதாங்க, என்ன கொலக்கட்ட மாதிரியே உட்காந்துருக்கியே ஐயா. முருகனுக்கு வள்ளிக்கு ஒரு தொடர்பை உருவாக்கணும். கலகம்ங்கிறத எப்பவுமே பண்றது. ஆனா இன்னைக்கு கலகம் எப்படி பண்ண போறோம்னா, வள்ளிக்கு முருகன், வள்ளியினுடைய அழகை போய் முருகன் சொல்லி, இல்ல இங்க என்ன நடக்குதோ அதை அங்க போய் சொல்லி, இந்த சொல் புரட்டால தான் இன்னைக்கு கலகம். அப்படி அந்த கலகம் நன்முறையில் நடைபெற வேண்டும் என்றால் வள்ளியினுடைய அழகை கந்த பெருமானுக்கு ஏதுவாக எடுத்துரைக்க வேண்டும். பாருங்க, முருகன் யோசிக்கணும். நாரதருக்கு ஆசை இல்லை, அந்த ஆளை இப்படி பாடுறாரு பாருங்க. தேவலோகத்துல ரம்பை, மேனகை, திலோத்தமை, ஊர்வசி அனைத்து பெண்களையும் பார்த்தவர் நாரதர். அப்படிப்பட்ட நாரதர் வள்ளியோட அழகை இவ்வளவு மேன்மையா சொல்றாருன்னா, அந்த பெண்மகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கந்தபெருமான் சீக்கிரமாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆலோலம்பாடு மென்மணியாளுடைய அழகை சிறிது நேரம் இந்த நதி ஓரத்தின் மூலமாக வர்ணித்துவிட்டு வந்த கலகத்தை ஏற்படுத்துவோம். நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்லு, நானந்த ஆனந்தம் என் சொல்லு. நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே, நானந்த ஆனந்தம் என் சொல்லு. நதியோரம்
நதியோரம் லலலா 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 லலலா. தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் அள்ளுவதென்னே நெஞ்சை கிள்ளுவதென்னே தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் அள்ளுவதென்னே நெஞ்சை கிள்ளுவதென்ன மணி தூங்கும் பசும்புள்ளே மணி தூங்கும் பசும்புள்ளே சந்தனக்காடு இருக்கு தேன் சிந்துற போல் இருக்கு சந்தனக்காடு இருக்கு தேன் சிந்துற போல் இருக்கு கார்காலத்தில் ஊர்கோலமாய் காதலன் காதலி செல்லு ஆனந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரமோ நீயும் ஒரு நாடல் என்று நூலிடை என்னிடம் சொல்லு ஆனந்த ஆனந்தம் என் சொல்லு லாலலலாலலலாலா. நன்றி 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 இங்க ஏதாவது ஒரு போகுது. கொஞ்சம் என்ன ரேத்ரா தம்பி இந்த மைக் ரொம்ப சிரமமா இருக்கு, பாட முடியல என்னால. ஐயா இங்கதான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு, பேசுவோமா? சொல்லுங்க சாமி. இப்ப நம்ம வந்திருக்க வேலை முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறக்காக. ஆமாம். முருகப்பெருமான் தமிழ் கடவுள், எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத சிறப்பு நம் தமிழ் மொழிக்கு உண்டு. சரி. பாருங்க, முண்டாசு கட்டிய கவிஞன் பாரதியார் சொல்றாரு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னார். சரி. அப்ப தமிழ் மொழி அவருக்கு நிறைய மொழிகள் தெரிஞ்சாலும் தமிழை போல பழமையான மொழி, தொன்மையான மொழி, உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி. அப்பேற்பட்ட அந்த தமிழ் மொழிக்குன்னு ஒரு கடவுளை வகுத்து வச்சு தமிழ் கடவுள் யாரை சொல்றோம்? எந்த மொழிக்காவது கடவுள் இருக்காரா? உலகத்தில் எத்தனை மொழி இருக்கு? ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், உருது, மலையாளம், எந்த மொழிக்காவது கடவுள் இருக்கா? ஆனா தமிழ் கடவுள் யாரை சொல்றோம்? அப்ப தமிழ் மக்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டது முருகப்பெருமான். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு பண்ற கலகம் எனக்கு ஒத்து வருமானு தெரியல. முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே தெய்வானங்கிற ஒரு பொண்டாட்டி இருக்கு. தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் என்ன? என்ன வரது? என்ன தமிழருடைய பண்பாடு? என்ன? ஒருத்தினிக்கு ஒருவன் இல்ல, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி. அப்படி இருக்கிற இந்த நாட்டுல முருகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி நம்ம முருகனுக்கு போய் வள்ளிய ரெண்டாம் தனமா கட்டி வச்சா முருகனை கும்பிடுற பக்தர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? இந்த வேலையை பார்த்தது யாருன்னு அப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம கும்புற சாமியை ரெண்டு உண்டாட்டி கட்டும் போது அப்படி போறீங்க நீங்க. அந்த மாதிரி போயிட்டா அப்ப தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் மாறி விடும்ல, சீரழிந்து விடும். அதனால என்ன நினைக்கிறேன்னா, வள்ளி வள்ளி பாட்டுக்கவே சோ போட்டுக்கு இருக்கட்டும், சரி, முருகன் பாட்டுக்கவே வேலை பிடிச்சிக்கிட்டு இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஏன் பொழப்பு ஓடிறேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? ரொம்ப சிரமம். நாங்க அதை நம்பி தான் இருக்கோம். சரி, அப்ப உங்களுக்காக என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பேருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த திருமணத்தினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். காரணம், உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் வள்ளி. இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் உலகத்திலே ஏற்றத்தாழ்வு ஒன்று இல்லாமல் சமநிலை உருவாகும். மேடுன்னு ஒன்று இருந்தா பள்ளம்னு ஒன்று இருக்கும். அந்த மேடையும் பள்ளத்தை ஒண்ணு செஞ்சுட்டா தனியா விவசாயம் செய்ய முடியும். பூ ஒரு பக்கம் நார் ஒரு பக்கம் இருந்துச்சு, அந்த மாதிரி மாலையா போட முடியுமா? போட முடியும். பூ வாட்டுக்கிட்டே இருக்கும், நார் வாட்டுக்கிட்டே இருக்கும். ஜாயின் பண்ணி விடணும் ஜெயிச்சா. அது யாரு? பூவையும் நாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தொடுப்பாளனாக நாரதர் இருக்கிறார். மேடையும் பள்ளத்தையும் ஒன்று சேர்த்து உழுகக்கூடிய உழவனாக நாரதர் இருக்கின்றார். அப்ப வள்ளிக்கும் முருகனுக்கு ஒரு தொடர்பை உருவாக்கி விட்டு அந்த தொடர்புனால உலகத்தில் வரக்கூடிய நன்மைகளுக்கு ஒரு ஊண்டுகோலாக நாரதர் இருக்கிறார். அப்பேற்பட்ட நாரதர் வள்ளியினுடைய அழகை மீண்டும் ஒருமுறை கந்தபெருமானுக்கு தூதுவிட வேண்டும் என்றால் எவ்வாறு தூதுவிடலாம்? பூங்காற்றின் மூலமாக. பாலமுருகன் சூரக்குளம் அன்னார் அவர்கள் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியுள்ளார். அன்னார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய சர்வம் சார்ந்த கலை குடும்பத்தின் சர்வம் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி இருந்த வணக்கம். பூங்காற்றே அந்த ஒண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ, தனியா இவ இல்லாம நெஞ்சம் வாடுதே. பூங்காற்றே பூங்காற்றே போ
முறுவலு பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவளு என்னிடத்தில் சேத்தியா பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்டு விரும்புமா பாராட்டு மடியில் வச்சு தாளாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா ஆ கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணுக்கே இந்த பொண்ணு இவளம்மா கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணுக்கேத்த பொண்ணு இவளம்மா ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணு உள்ளோ ஏக்குமா நம்மை பிரிக்கும் சக்தியே புடிச்சு கையிலே யாரு வச்சதில்லை ஒரு காலம் வந்தா உன்னா சேருவோம் கத்தால காட்டு வரி கள்ளிப்பட்டு
சும்மாடை எனக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு சோறு கொண்டு போற உள்ள அந்த சும்மாடை எனக்கு வேண்டினால் வேண்டும் வரம் தருபவளே அம்மா அம்மா வேண்டினால் வேண்டும் வரம் தருபவளே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா ஏ காதலியே கொண்டு வருவாயா வண்டி நன்றி 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 வண்டி 150 போது பிடிச்சி கடிவாளம் போட்டு இழுத்தாத்தே நிக்க உலகத்தில் நாடதென்றாலே இந்த தொடர்ச்சியான பாடலை பாராட்டி பையூர் கிராமத்தைச் சேர்ந்த போஸ் அவர்கள் நாரதர் அவர்களுக்கும் ஆர்மணி பெண்பட அவர்களுக்கும் இந்த 101 அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பளத்திற்கு சர்வம் சார்ந்த கலைக்குழுமத்தினர் சர்வம் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். உலகத்தில் நாரதர் என்றாலே அனைவரும் கலகக்காரன் என்று தான் கூறுகிறார்கள். மூத்தர் சொல்வாக்கு முதல் நெல்லிக்கனியும் முன்னாள் இதுவரைக்கும் பின்னாடி இனிக்கும் முன்பார்கள். நாரதருடைய கலகங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கசப்பதுவது போல் இருந்தால் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தேடித்தரும். நாரதருடைய கலகம் கால் வைத்தால் கலகம் நாள் கடந்தால் நன்மை. ஐயா இங்க வாங்க, உங்கள்ட்ட பேசணும் நிறைய. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பேசிட்டு, ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் மனசரிக்க வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அதனால சந்திக்க வெகு விரைவாக சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உலகத்துல நாரதர்னாலே கலகக்காரன் தானே சொல்றாங்க. நாரதரை பத்தி உங்களுக்கு தெரியல. எல்லா ஆலயங்களுக்கும் போய் வர்றேன், பூலோகத்துக்கு வரும்போது சரி இறைவனுக்கு கோயில் அடி சாமி கும்பிடுறாங்களே, என்ன புள்ள குட்டி பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க. வேண்டது சரி. நான் என்ன கேட்கறேன்னா, இறைவன் இப்ப மந்தையமே மாரியம்மே முருகன் ஐயப்பன் பிள்ளையார் எல்லா சாமிக்கும் கோவில் ஒண்ணு கட்டுறாங்களே, ஆமா இறைவன் எங்க இருக்கிறார்? இறைவன் எங்கும் இருக்கிறார். எங்கும் நிறைந்த இறைவனுக்கு ஒரு இடத்துல ஏன் கோயில்? அதானே இல்லைங்க, உங்களுடைய பதில் என்னன்னா, இறைவன் எங்க இருக்கிறாருன்னு எல்லா இடத்துலயும் இருக்கிறார் இறைவன் அப்படிங்கிறதானே பதில். ஒரு விளக்க பத்த வைக்கிறோம், அதனுடைய ஒளி ஒத்த பக்கம் தெரியுமா இல்ல எல்லா பக்கம் தெரியுமா? எல்லா பக்கமும் தெரியும். அப்ப இறைவன் எல்லா பக்கம் தானே இருக்காரு. எல்லா அந்த எடுத்துக்காட்டுனதான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கதை. அப்ப எல்லா இடத்துல இருக்கிற இறைவனுக்கு ஒரு இடத்துல மட்டும் கோவிலை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கோயிலை கட்டுங்கன்னு அங்கன கோயில் கட்டி அங்கன சாமியை கொண்டு வைக்கிறீங்களா? அங்கன மட்டும் தான் சாமி இருக்கா? கோயிலுக்கு போனோம்னா மன நிம்மதி கிடைக்கும்னு நாங்க அங்க போவோம். ஆலயம் ஆனா ஆணவம் லயம்னா ஒடுக்கப்படுவது. அப்ப தன்னுடைய ஆணவத்தை ஒடுக்கி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கோவிலுக்குள்ள போயிட்டோம்னா கருவறையில இருக்கக்கூடிய கடவுளை பார்த்துட்டா இறைவன் ஒருவனே அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் தான் வருமா? எல்லா சாமிக்கும் கோயில் இருக்கா? அது சிவன் கோயில் இருக்கா? இருக்கு. பெருமாளுக்கு இருக்கு சாமி. பிரம்மாவுக்கு இருக்கு சாமி. சனி பகவானுக்கு இருக்கு சாமி. யமதர்மனுக்கு இருக்கு. நாரதருக்கு ஏன் இன்னும் எவ்வளவு நேரம் வேகமா இருக்கு இருக்குன்னு ஏன் சாமி உங்களுக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை? ஏன் வேண்டாத வேலை உங்களுக்கு? உங்களுக்கு கோயில் கட்டி அந்த கோயில் கட்டின உடனே கொழுந்து விட்டு எரியவா? இப்பெல்லாம் செங்கல் சிமெண்ட்லாயா கட்டுறாங்க, அது எங்கடியா எரியும்? இல்ல கட்டினாலுமே கட்டினவன கூட இடிஞ்சிரும். இடியுதா? கோயிலே கட்டவனாமே அப்படி அடுத்து கேட்க வந்த கேள்வியே மாத்தி விட்டீங்களே. சரி, பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கந்தன் கடம்பன் ஆறுமுகம் சுப்பிரமணியம் மணிகண்டே கல்யாணமே ஆகல, உன் பக்கத்துல உட்காந்துருக்காரு பாருங்க பாரதி, இது பூரா எல்லாம் சாமி பேர் தானே. ஆமா. எந்த பிள்ளைக்காவது பூமியில பிறக்கிற பிள்ளைக்கு நாரதர் பேர் வச்சு பாத்திருக்கியா? என்னண்ணே இது? எப்ப என்னப்பா ஏன் பேர் ஏதாச்சும் சொல்லுனே. உன் பேரை வைக்க கூடாது. ஓம் பேரா? ஏய் நான் நாரதர். நாரதரா? ஏன் வைக்க கூடாதுங்கற? உன் பேரை வச்சா புளுத்து மாதிரி இருக்கும். புளு புளுன்னு இருக்கு சாமி. அதுவாகவே ஆக கடவுது நீ அடுத்த பிறவியில். ஆக நீ என்னையா பேசுற? ஏன்னா சனி பகவானுக்கு கோயில் எட்டுவீங்க, யமதர்மனுக்கு கோயில் எட்டுவீங்க, இவங்க ரெண்டு பேர்த்தபடி நாரதர் மோசமான ஆளா? ஏன் அதை நீங்க சொல்லிதான் தெரியுமா? ஊருக்கே தெரியும். சபாசா, நீ உங்கள்ட்ட நான் கேட்டேன்னா என்னைய விட இப்பதான் நீங்க கேள்வி மாட்ட போறீங்க. சொல்லுங்க. சிவன் பிரம்மா விஷ்ணு பெருமாள் முருகன் ஐயப்பன் இந்த கோயிலுக்குலாம் போய் முருகா எனக்கு நல்ல ஆயுட்காலத்தை கூட 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்க்கையை கூட கை காலத்துக்கு சுகத்தை கூட கேட்கிறமா? சனி பகவான் கோயிலுக்கு போய் என்ன கேட்கறது? என்ன கொஞ்ச நாளைக்கு என்ன உயிரோட இருக்கணும் நீண்ட ஆயுச கொடுப்பா. அப்ப எமன்ட்ட போய் என்ன வரங்க? இப்ப எமன்ட்டே அதை தான் வேண்டிக்குவோம். சரி விட்டுங்க, அந்த கதையெல்லாம் நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் அன்னார்களுடைய விருப்பத்திற்கு நாங்கள் ஒரு பாடலை பாடி விட்டு பிறகு யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்கும் அழைக்கிறான். அதையும் ஆடவனை சந்தித்து கழகத்தை ஏற்படுத்துவோம்.
ஓடுகிற வண்டி ஓடு ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்னு விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு. தென்னை மர ஜாதிக்கோரு தேங்காய் காய்ப்பதில்லை கொல்லையிலே வச்ச முள்ளோ குளம் பார்த்து பூப்பதும் இல்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கோடி கூறம்மா. கட்டழகி கேளம்மா காதல் கொடிதானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததற்கு மாமதுரை கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதமம்மா கட்டாய பாடமம்மா ஊரெல்லாம் பாடத்தோறும் உல்லாசராகமம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டு நீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்டு நீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவே கண்ணாம்பூச்சி ஆடுறா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு. காலதாமதம் காரியத்திற்கே கடன்பார்களாகையா யாரோ ஒரு ஆடவன் அங்கும் உலாவுகிறான். உலாவும் ஆடவனை சந்தித்த கழகத்தை ஏற்படுத்துவோம். அந்த மிகுந்த தேவர் துந்துபி முழங்க வரும்.